எங்களுக்கு தெரிஞ்ச அரபியோட ஒட்டகம் அப்புறம் ஆட்டு பண்ணையை பார்க்க போனோம். ஷார்ஜா மெயின் சிட்டிலேருந்து 1.5 மணி நேரம் ட்ராவலில் மனாமாங்கிற ஏரியா தான் இது. சிட்டியை விட்டு ரொம்ப அவுட்ரு டெசர்ட் ஏரியா. இந்த ஒட்டகம் எல்லாமே ரேஸுக்காக வளர்க்குற ஒட்டகம். இந்த சின்ன ஒட்டகத்துக்கெல்லாம் இப்போ தான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்த வருஷம் ரேஸுக்கு போக போகிற ஒட்டகம்னு சொன்னாங்க. பெரிய ஒட்டகம்லாம் ஒவ்வொரு வருஷமும் ரேஸில் கலந்துக்கிற ஒட்டகம். அதோட கழுத்தில் டாலர் இருக்குது, அதில் நம்பர் போட்டிருக்கு. இந்த வருஷம் ரம்ஜான் முடிஞ்சு ரேஸ் இருக்குன்னு சொன்னாங்க. பெரிய ஒட்டகம் சின்ன ஒட்டகம் செப்பரேட் பண்ணி தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஒட்டகத்துக்கு புல் அப்புறம் மாட்டு தீவனம் மாதிரியே தீவனம், அதோட சோளம், டேட்ஸு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஒட்டகம் டேட்ஸ் சாப்பிடுதானே ஆச்சரியமாக இருந்துச்சு. இங்கேருந்து ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் பண்ணால் தீவன கடைகள்லாம் இருக்குது. இங்கேருந்து தான் மூட்டை மூட்டையாக தீவனம் அப்புறம் புல்லும் நிறையா வாங்கிட்டு வந்து ஸ்டோர் ரூமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே ஆட்டு பண்ணை இருக்குது. அவங்க சமைச்சு சாப்பிட்றதுக்காக வளர்க்குற ஆடுங்க தான். நான் உங்களுக்கு இந்த ஒட்டகம் ஆட்டு பண்ணை அப்புறம் இதெல்லாம் பராமரிக்கிறவங்க தங்கியிருக்கிற இடங்களை பற்றின ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி துபாய் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் வேணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.